வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஈஸி ஆல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சர்ஃபெக்சல் மேட்ரிக் லிக்விடோட அந்த பாக்ஸை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம், ஒரு ஆர்கனைசராக அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஐஒய் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். நான் வந்து சிம்பிளாக வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். நம்ம தூக்கி போடுற பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சு இதில் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லிக்விட் பாக்ஸில் இருக்கிற இந்த மேலே உள்ள இந்த பேப்பரை வந்து நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் அந்த பாட்டிலில் வந்து இந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பென் இல்லைன்னா வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கணும். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, ஆர்கனைசர் வந்து எந்த ஷேப்பில் எப்படி நம்ம பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் ட்ரா பண்ணிக்கிட்டு லைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் போட்டுப்போம் ஃபுல்லாக. ஸோ சுற்றி மேலே வந்து சுற்றி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒன் சைடில் வந்து ரெண்டு சைட்லேயுமே எந்த அளவு நீங்கள் கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதே மாதிரியே சைட்லேயும் வந்து லைன் போட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான கத்தி இருக்குது, உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் ஷார்ப்பாக இருக்குன்னா அதிலேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து ஷார்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு இல்லைனா மெழுகு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பர்த்டேக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வேஸ்ட்டாக இருந்தது வீட்டில். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு அதை வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் வந்து நான் ஒட்டி பார்த்தேன், பட் அது வந்து எடுக்கலை. ஸோ அதனால் எங்கள் ரூம் பெயிண்ட் கலர் வந்து பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக வந்து நான் பிங்க் கலர் தான் வந்து ஒட்டி டெக்கரேட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரோஸு, இதை வந்து யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி நான் ஒட்டினேன் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு கடையில் விற்கும். நம்ம வந்து சாரீக்கெலாம் வந்து ஸ்டோன் ஒட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி சுற்றி ஒரு பெரிய பூ மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன். இதுதான் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து நம்ம சாரீக்கு வந்து ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இது. இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து இப்போ தான் நான் ஒட்டினேன் அப்படிங்கிறதுனால அது ஒயிட் கலரில் தெரியுது. அப்புறம் இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லாயிருக்கும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட்டிஷாக தெரியாது. சென்டராக இருக்க அந்த டெடி பியர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளிப்லேருந்து விழுந்துச்சு பாப்பா இது. ஸோ நான் அந்த கிளிப்பில் ஒட்டலான்னு தான் வச்சுருந்தேன். அப்புறம் இதுக்கு அழகாக இருந்ததுனால இதுக்கு சென்டராக வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு சில திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பேக் சைடில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு நம்ம வந்து ஆணியில் கூட வாலில் கூட நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சீப்பு, சிஸ்ஸர், கத்தி அந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுனால நான் வந்து டேபிளில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நடுவில் சின்னதாக பேக் சைடில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஆணியில் மாட்டி செவுத்தில் கூட நம்ம மாட்டி வந்து ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.